அடுத்தவங்களுக்கு வழிவிடணும். இறங்கி அடிச்சு வரீங்க. பிரியங்கா கிட்ட நேரடியாவே சொன்ன டிடி. தொகுப்பாளினி அப்படின்னு சொன்னாலே சிலரோட முகம் ரசிகர்களுக்கு டக்குன்னு நினைவுக்கு வந்துரும். அதுல டிடி அப்படிங்கிற திவ்யதர்ஷினி, பிரியங்கா அப்புறம் அர்ச்சனா அப்படின்னு பல பேர் இருக்காங்க. இந்த நிலையில இவங்க 3 பேரும் சமீபத்துல ஒரு தனியார் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அப்போ பிரியங்கா பத்தி வெளிப்படையாவே டிடி பேசியிருக்காங்க. இந்த வீடியோ இணையத்துல அதிகமான கமெண்ட்டுகள பெற்று வருது. ஒரு சில தொகுப்பாளர்கள் தான் தொடர்ந்து பல வருஷங்களா குறிப்பிட்ட ஒரு சேனல்ல வேலை பார்த்துட்டு வராங்க. அந்த வரிசையில பிரியங்காவும் ஒருத்தங்க. இவங்க விஜய் டிவில பல வருஷங்களா வேலை பார்த்துட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி டிடி இதே மாதிரி தான் விஜய் டிவில பல வருஷங்களா வேலை பார்த்துருந்தாங்க. ஆனா பிரியங்கா நிகழ்ச்சிய தொகுத்து வழங்க ஆரம்பிச்சது பின்னாடி கொஞ்சம் வருஷத்திலேயே டிடிக்கு நிகழ்ச்சிகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு காரணம் தனக்கு அதிகமா நேரம் நின்னுக்கிட்டே வேலை பார்க்க முடியல அப்படிங்கிறதால வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. நான் உட்கார்ந்து வேலை பார்க்கறது மாதிரி ஏற்பாடு பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு சில பேர் சம்மதிக்கல அப்படின்னு பேட்டிகள்ல டிடி பேசியிருந்தாங்க. அதே மாதிரி பிரியங்கா பத்தியும் ஆரம்பத்துல அதிகமான சர்ச்சைகள் எதுவும் கிளம்புனது கிடையாது. ஆனா கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில பிரியங்கா போட்டியாளரா கலந்துக்கிட்டப்போ அந்த நிகழ்ச்சியோட தொகுப்பாளரா இருந்த மணிமேகலை திடீர்னு நிகழ்ச்சியில இருந்து விலகி இருந்தாங்க. அதுக்கு காரணம் இந்த சீசன்ல போட்டியாளரா வந்த தொகுப்பாளர் என்ன வேலை செய்ய விடாம தடுக்கிறாங்க. அவங்களோட கட்டுப்பாட்டுல நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சது மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாங்க. அப்போ மணிமேகலை பிரியங்கா பேரை சொல்லாம அவங்கள பத்தி தான் மறைமுகமா பதிவுல பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேரும் அறிஞ்ச ஒரு ரகசியம் தான். அதுக்கு பின்னாடி இணையங்கள்ல பிரியங்கா மேல அதிகமான கமெண்ட் தாக்குதல்கள் நடந்துட்டு வந்தது. இந்த நிலையில இப்போ நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துகிட்ட பிரியங்கா பத்தி டிடி பெருமையா பேசியிருக்காங்க. அப்போ பிரியங்காவை பார்க்கும்போது எனக்கு வியப்பா இருக்கு. எந்த இடத்துலயும் இறங்கி அடிச்சு வேலை செய்யக்கூடிய நபர். இவங்க அதுக்கு முன்னாடி பேசும்போது என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆனதா சொன்னாங்க. அதே மாதிரி எங்களையெல்லாம் பார்த்து இவங்க மேல வந்துட்டு இருக்கிறதாவும் சொன்னாங்க. பொதுவா ஒருத்தங்க வரும்போது நாம அவங்களுக்கு வழி விடுறது ஒண்ணும் தப்பு கிடையாது. நாமளும் வாழணும், அடுத்தவங்களையும் வாழ வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. பழக்கமும் அதுதான். அத நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். பிரியங்காவ பார்க்கும்போது ஒரு ரீல்ஸ் டயலாக் ஞாபகம் வருது. "அடிச்சு கேறி மேல வா" அப்படின்னு மலையாளத்துல சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரியங்கா எல்லா விஷயங்கள்லயும் மேல வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு டிடி சொல்ல, அதுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாம பிரியங்கா எமோஷனல் ஆயிருக்காங்க.